வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புக்கான இயல் 7க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 6 இயல் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது இயல் 7. இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் அஜ்வஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்சஸும் அவைலபிளா இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான அகரவரிசையை தேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதாவது ஆனா ஆவணப்படி தான் வரிசைப்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தை வரிசைப்படுத்திட்டாங்க. ஊக்கு அப்புறம் ஏ அப்படி வரும். அடுத்தது இந்த உயிர்மை எழுத்துல அ ஆ அப்படிங்கிறது படி ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தை வரிசைப்படுத்திட்டாங்க. அப்புறம் உயிர்மை எழுத்தை வரிசைப்படுத்துறாங்க. ஓகே, அப்ப இது அ இது ஆ அப்படிதான் வரிசைப்படுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும், மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பை முறையே தெரிந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டின், மாலவன் குன்றம் வேலவன் குன்றம். மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேலவன் குன்றம்னா திருத்தணி. மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேலவன் குன்றம்னா திருத்தணி. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பா கொஸ்டின் வரும். மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேலவன் குன்றம்னா திருத்தணி. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா, நெறியோடு நின்று காவல் காப்பவர். தன் நாட்டு மக்களுக்காக தந்தையும் தாயும் மகனுமாக இருந்தவர் யாருன்னா அரசன். அவர் எப்படி இருந்திருக்காருன்னா நெறியோடு நின்று காவல் காப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் மூலம் என்ன பண்ணலாம்னா வலிமையை நிலைநாட்டுதல். இந்த இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தும்பை பூவை சூடி போரிடுவது எதற்காகனா வலிமை நிலைநாட்ட. ஓகே, தும்பை பூவை சூடி இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். அடுத்து தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எதுனா சிலப்பதிகாரத்தை. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது, சிலப்பதிகாரம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே தொகைச்சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மூவேந்தர்களால் நாற்றிசையும் போற்றி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நாற்றிசைனா 4 + திசை. நாற்றிசைனா 4 + திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 4க்கு எப்படின்னா எண்ணெழுத்து இப்படி இருக்கும். இதான் தமிழ் எண்ணூறு. அடுத்தது முத்தமிழே 3 + தமிழே. முத்தமிழே 3 + தமிழே. ஓகேவா, 3 தமிழ்னா இயல் இசை நாடகம். அப்போ 3க்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3க்கு இயல் இசை நாடகமா, 3க்கு இயல் இசை நாடகம் இந்த பாருங்க இப்படி வரும் 3க்கு. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இருதிணை 2 + திணை. இருதிணை 2 + திணை. ஓகே, இங்கே இதான் 3 இருதிணை 2 + திணை, இதுக்கு இப்படி வரும். ஓகே, அடுத்து உயர்திணை அக்ரிணை அடுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து முப்பால் 3 + பால், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். இது எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 திணைகள் 5 + திணை. என்னது 5 + திணை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இது எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். ஓகே, அடுத்தது அறுசுவை. அறுசுவை அறுசுவை இது எப்படி எழுதணும், இப்படி எழுதணும். ஓகே, இது இது எழுதணும். இது இனிப்பு கார்ப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு. ஓகே, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன, மருவு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளிலாம் மருவு சொற்கள். கண்டிப்பாக மருவு சொற்கள்லேருந்து கொஸ்டின் வரும். ஸோ அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, புதுக்கோட்டை. புதுக்கோட்டையை எப்படி எழுதுறோம்னா புதுக்கோட்டை, இது எப்படி எழுதுறோம்னா புதுகை. திருச்சி உதகமண்டலம் என்னன்னா உதகை. கோயம்புத்தூர் கோவை. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரி இது எப்படி எழுதுறோம்னா புதுவை. கும்பகோணம் இது எப்படி எழுதுறோம்னா குடந்தை. திருநெல்வேலி இது எப்படி எழுதுறோம்னா திருநெல்வேலி அப்படிங்கிறத எப்படி எழுதுறோம்னா நெல்லை. மன்னார்குடி மண்ணை. மயிலாப்பூர் எப்படி எழுதுவோம்னா மயிலை. சைதாப்பேட்டை இது எப்படி எழுதுவோம்னா சைதை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது மிரியல் அப்படின்னா மிளகு. அகராதியில் எழுத சொல்லியிருக்காங்க. மிரியல்னா மிளகு. வறுத்த தனை அப்படின்னா பிழைப்பு தொழில் வறுத்தனைனா. அடுத்தது
அதசி அப்படின்னா சணல், துறிஞ்சில் அப்படின்னா துறிஞ்சில்னா மரம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க அகராதியில். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. இயல் 7க்கான இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.